இரவு மணி 2:13. நகரமே ஆழ்ந்த தூக்கத்தில் இருந்தது. நேரம். அந்த பெரிய தனியார் மருத்துவமனையின் 3வது மாடியில் மட்டும் ஒரு விளக்கு தொடர்ந்து எரிந்து கொண்டிருந்தது. அந்த மாடியில் இரவு நேரத்தில் வேலை பார்த்து கொண்டிருந்த செவிலியர் சந்தியாவுக்கு அந்த விளக்கு எரிவது புதிதல்ல. ஆனால் அந்த இரவு மட்டும் ஏதோ ஒரு வித்தியாசமான அமைதி மருத்துவமனை முழுவதும் பரவியிருந்தது. வழக்கமாக நோயாளிகளின் உறவினர்கள் பேசும் சத்தம், செவிலியர்கள் நடக்கும் சத்தம், மருத்துவ கருவிகளின் ஒலி என்று எப்பொழுதும் ஏதாவது ஒரு சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். ஆனால் அன்று இரவு 3வது மாடியில் யாருமே இல்லாதது போல இருந்தது. சந்தியா மருந்து அறையிலிருந்து வெளியே வந்த நோயாளிகளின் அறைகளை சரிபார்த்து கொண்டிருந்த பொழுது திடீரென்று அவளுடைய பின்னால் இருந்து அறையிலிருந்து ஒரு பெண்ணின் மெதுவான அழுகை சத்தம் கேட்டது. சந்தியா உடனே திரும்பி பார்த்தாள். அந்த அறையின் எண் 307. அந்த அறையின் கடந்த 3 மாதங்களாகவே பூட்டியிருந்தது. அங்கே யாரும் அனுமதிக்கப்படவில்லை. சந்தியா கொஞ்சம் தயக்கத்துடன் அந்த அறையின் கதவை பார்த்து கொண்டிருந்தாள். மீண்டும் அந்த அழுகை சத்தம் கேட்டது. இப்பொழுது சத்தம் கொஞ்சம் தெளிவாக கேட்டது. என்னை காப்பாத்துங்க. சந்தியாவின் உடம்பெல்லாம் நடுங்கியது. அவள் உடனே தன்னுடன் பணியில் இருந்த மூத்த செவிலியரை மீனாட்சியை அழைத்தாள். மீனாட்சி ஓடி வந்து அறை எண் 300 பார்த்தவுடன் முகம் மாறிவிட்டது. இந்த அறையிலிருந்து சத்தம் வந்ததா என்று கேட்டாள். சந்தியா ஆமாம் என்றதும் மீனாட்சி அவளுடைய கையை பிடித்து இந்த கதவை திறக்காதே என்றாள். ஏன் என்று சந்தியா கேட்டாள். மீனாட்சி பதில் சொல்லாமல் அங்கிருந்து அவளை அழைத்து செல்ல முயன்றாள். ஆனால் அந்த நேரத்தில் அறை 307 கதவு உள்ளிருந்து மெதுவாக திறந்தது. இருவரும் உறைந்து நின்றார்கள். கதவுக்குள் முழுவதும் இருட்டாக இருந்தது. மீனாட்சி நடுங்கிய குரலில் இது முடியாது என்று சொன்னாள். சந்தியா மெதுவாக என்ன முடியாது என்று கேட்டாள். மீனாட்சி அவளை பார்த்து இந்த அறையில் கடைசியாக இருந்த நோயாளி 3 மாதங்களுக்கு முன் இறந்துட்டாங்க என்றாள். சந்தியா அதிர்ச்சி அடைந்தாள். அப்படின்னா இப்போ உள்ளே யார் அழறாங்க என்று கேட்டாள். மீனாட்சி எந்த பதிலும் சொல்லவில்லை. இருவரும் கதவின் அருகில் நின்று கொண்டிருந்த போது உள்ளே இருந்து பழைய மருத்துவ கண்காணிப்பு கருவி திடீரென்று இயங்க ஆரம்பித்தது. திரையில் எந்த நோயாளியும் இல்லாமல் இதய துடிப்பு மட்டும் காட்டப்பட்டது. டிக் 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 என்று அந்த சத்தம் அறை முழுவதும் ஒலித்தது. சந்தியா பயந்து கொண்டே உள்ளே சென்றாள். அறையின் மூலையில் ஒரு பழைய படுக்கை இருந்தது. அந்த படுக்கையில் யாரும் இல்லை. ஆனால் அதன் மேல் ஒரு வெள்ளை துணி மட்டும் அசைந்து கொண்டிருந்தது. ஜன்னல் மூடியிருந்தது. காற்றும் இல்லை. சந்தியா அந்த துணியை பார்த்து கொண்டிருந்தே திடீரென்று அதன் கீழிருந்து ஒரு கை மெதுவாக வெளியே வந்தது. சந்தியா அலறி போன நேரத்தில் மீனாட்சி அவளுடைய வாயை மூடிவிட்டாள். அடுத்த நொடி அந்த கை மறைந்து விட்டது. இருவரும் அறையை விட்டு வெளியே ஓடி வந்தார்கள். கீழே இருந்து பாதுகாப்பும் அதிகாரியிடம் நடந்ததை சொன்னார்கள். அவர்கள் மேலே வந்த அறையை திறந்து பார்த்தார். ஆனால் அங்கு ஒன்றுமே இல்லை. கருவிகளும் இயங்கவில்லை. படுக்கையும் காலியாக இருந்தது. சந்தியாவை குழப்பத்துடன் நின்று கொண்டிருந்த போது அவளுடைய போனில் ஒரு பழைய புகைப்படம் தோன்றியது. அந்த புகைப்படத்தில் ஒரு இளம்பெண் மருத்துவமனை படுக்கையில் படுத்திருந்தாள். அவளுடைய பெயர் கீழே எழுதப்பட்டிருந்தது. அமுதா, 26. சந்தியா அதிர்ச்சியடைந்தாள். இந்த பெண் யார் என்று கேட்டாள். மீனாட்சி அந்த புகைப்படத்தை பார்த்ததும் பேசாமல் நின்றுவிட்டாள். சில வினாடிகள் பிறகு அவளுக்கு மெதுவாக சொன்னாள், அவங்க தான் அந்த அறையில் இருந்து நோயாளி. சந்தியா மீண்டும் புகைப்படத்தை பார்த்தாள். அப்பொழுது புகைப்படத்தில் இருந்தது அமுதாவின் முகம் திடீரென்று மாறியது. அவள் கண்கள் திறந்தன. சந்தியாவை நேராக பார்த்து கொண்டிருந்தாள். சந்தியா பயந்து போனை கீழே போட்டாள். மீனாட்சி அவளை அழைத்து கொண்டு கீழே செல்ல முயன்ற போது 3வது மாடியிலிருந்து எல்லா விளக்குகளும் ஒரே நேரத்தில் அணைந்து விட்டன. இருட்டில் ஒரு பெண் குரல் கேட்டது. மீனாட்சி, மீனாட்சி. அங்கேயே நின்று விட்டாள். அந்த குரல் மீண்டும் கேட்டது. நீ உண்மையை இன்னும் சொல்லலையே. சந்தியா மீனாட்சியை பார்த்து, பாட்டி, என்ன உண்மை? மீனாட்சி அழ ஆரம்பித்தாள். அமுதா இறந்ததால் நோயால் இல்லை என்றாள். சந்தியாவின் இதயம் வேகமாக துடிக்க ஆரம்பித்தது. அப்போ மீனாட்சி மெதுவாக சொன்னால், அந்த இரவு அவளுக்கு தவறான மருந்து கொடுக்கப்பட்டது. அதை நான் பார்த்தேன். ஆனால் மருத்துவமனை பெயர் கெட்டு போகக்கூடாது என்று யாரோ உண்மையை வெளியே சொல்லவில்லை. சந்தியா அதிர்ச்சியடைந்தாள். அதனால்தான் அவளுடைய ஆவி இங்கேயே இருக்கிறதா என்று கேட்டாள். மீனாட்சி பதில் சொல்லும் முன் அறை 307 கதவு மீண்டும் திறந்தது. இந்த முறை உள்ளே இருந்தது அமுதாவின் குரல்.
தெளிவாக கேட்டது. எனக்கு நீதி வேண்டும். சந்தியா மெதுவாக அந்த அறைக்குள் நடந்து சென்றாள். சுவரில் தொங்கிக் கொண்டிருந்த பழைய மருத்துவ பதிவுகளை பார்த்தாள். ஒரு கோப்பின் பின்னால் ஒரு சிறிய பெட்டி இருந்தது. அதை திறந்தபோது அதற்குள் ஒரு பழைய பேனா மற்றும் ஒரு காகிதம் இருந்தது. அந்த காகிதத்தில் அமுதா இறப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு எழுதியிருந்த ஒரு வரி இருந்தது. எனக்கு கொடுக்கப்பட்ட மருந்து சரியில்லை. இதை யாரிடமாவது சொல்லுங்கள். சந்தியா அந்த காகிதத்தை எடுத்துக்கொண்டு மீனாட்சியை பார்த்தாள். இதை ஏன் மறைத்தீங்க? மீனாட்சி அழுது கொண்டு எனக்கு பயமாயிருந்தது என்றாள். அந்த நேரத்தில் மருத்துவமனையின் அனைத்து கருவிகளும் ஒரே நேரத்தில் ஒலி எழுப்ப ஆரம்பித்தன. எங்கிருந்து ஒரு குழந்தை அழும் சத்தம் கேட்டது. சந்தியா திரும்பி பார்த்தாள். அறையின் கதவுக்கு அருகில் அழுது கொண்டு நின்று கொண்டிருந்தாள். இந்த முறை அவளுடைய முகத்தில் கோபம் இல்லை, கண்களில் கண்ணீர் மட்டுமே இருந்தது. அவளுக்கு மெதுவாக சொன்னாள், இப்போ உண்மையை வெளிப்போகட்டும். அடுத்த நொடி அவள் காணாமல் போனால். அறையின் விளக்குகள் மீண்டும் எரிந்தன. மறுநாள் காலை மருத்துவமனை நிர்வாகத்திடம் அந்த பழைய பதிவுகள் அனைத்தும் ஒப்படைக்கப்பட்டன. பல வருடங்களாக மறைக்கப்பட்ட உண்மை வெளிச்சத்துக்கு வந்தது. அமுதாவின் குடும்பத்தினரிடம் நடந்த விஷயம் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பிறகு அறை 307 நிரந்தரமாக மூடப்பட்டது. ஆனால் அந்த சம்பவத்துக்கு பிறகு சந்தியாவுக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியவில்லை. அமுதா மறைந்த இரவு 2:13 மணிக்கு அந்த அறையில் இதயம் துடிப்பு கேட்டது எப்படி? ஏனென்றால் மருத்துவமனை பதிவுகளின்படி அமுதாவின் இதயம் நின்ற நேரம் 2:13 அல்ல, இரவு 2:12. சரியாக ஒரு நிமிடம் கழித்து 2:13க்கு அந்த அறையில் இதய துடிப்பு பதிவாகி இருந்தது. அந்த நிமிடம் என்ன நடந்தது என்று இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. அதைவிட அதிர்ச்சியான விஷயம் என்னவென்றால், அந்த சம்பவத்துக்கு பிறகு மருத்துவமனையின் பழைய CCTV கேமராவை பார்த்தபோது 2:13 மணிக்கு அறை 300 கதவு தானாக திறந்து மட்டுமே பதிவாகியிருந்தது. கதவுக்கு முன்னால் நின்று இருந்த 2 நபர்களின் நிழல்கள் மட்டும் தெளிவாக தெரிந்தன. அந்த இருவரில் ஒருவர் சந்தியா, இன்னொருவர் 26 வயது அமுதா. மீண்டும் சுவாரஸ்யமான கதையில் சந்திப்போம். நன்றி.